அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி அண்டு ஸ்டிச்சிங். இன்றைக்கி அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளவெடுத்து ப்ளவுஸ் தைப்பது என்பதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இடுப்பு அளவு எடுத்துக்கணும். அதுக்கு மடிப்பு 1/4 இன்ச் வச்சு, அதுக்கு மேலே 1 இன்ச்சு வச்சு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ப்ளவுஸை ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கணும். அது மெஷர் பண்ணிவிட்டு இன்ச் டேப்பில் வச்சு 14 இன்ச் வருதுன்னா அந்த 14 இன்ச்சை வந்து மேலே ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு சுற்றளவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து பேக்கு அதை வந்து கழுத்து பின்கழுத்தை வந்து மார்க் பண்ணணும். இந்த பேக்கில் தான் நம்ம எல்லாமே மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளவுஸுடைய பேக் நெக்கு, பேக் சைடு, கழுத்து, இடுப்பு அத்தனையும் அளவு எடுக்கிறோம். அதனால் பேக்கில் உள்ள நெக்கை வந்து இடுப்பு சுற்றில் வந்து அளவு எடுக்கிறோம். கழுத்தை நல்லா 2ஆக மடித்து வச்சுட்டு இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டு தையலுக்காக 1/4 இன்ச்சு விடணும். விட்டுட்டு மார்க் பண்ணணும். அதுக்கடுத்து ப்ளவுஸை 4ஆக மடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த நெக்கில் வரைஞ்சோல்ல அதிலிருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் எவ்வளவு அளவுன்றதை நல்லா மடித்து நீட்டாக வச்சுட்டு அந்த அளவை மார்க் பண்ணணும். நெக்கு ஃபஸ்ட்டு பேக் நெக்கை மார்க் பண்ணணும். ஷோல்டரை மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து மேலே வரைக்கும் நல்லா இழுத்து ப்ளவுஸை நல்லா கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டு மார்க் பண்ணணும். அந்த மாதிரி பேக் நெக்கு வரைஞ்சிட்டு மேலே ஷோல்டர் வரையணும். உங்களுடைய ப்ளவுஸில் எந்த அளவு 2.5 வருதா 3 இன்ச் வருதா அப்படின்றத அளந்துட்டு அதிலிருந்து ஷோல்டருக்கு 3 இன்ச்சு வச்சு வரைஞ்சிடணும். இப்போ என்னுடைய ப்ளவுஸில் ஷோல்டருக்கு 3 இன்ச் வருது. அந்த இதை அளவெடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கை மார்க் பண்ணியாச்சு. இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த நெக்கையும் ஷோல்டரையும் மார்க் பண்ணிடுறோம். இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வச்சுட்டு அந்த டாட் பிடிக்கிறோம்ல அதுக்கு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சும் தையலுக்காக 1 இன்ச்சும் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடணும். 2 டாட் பின்னாடி வருதில்ல அதுக்கு 1/4 1/4 1/2 அப்புறம் தையலுக்கு 1 இன்ச்சு அப்போ 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடணும். அதுக்கடுத்து பட்டியிலிருந்து மேலே இடுப்பு வரைக்கும் மார்க் பண்ணணும். தையலுக்காக வச்சுருக்கோம்ல அதை விட்டுட்டு அந்த டாட்டுக்கு விட்டுட்டு அப்புறம் தையலுக்கு வச்சுருக்கோம்ல அதிலிருந்து மேலே ஆர்ம் ஹோல்லேருந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸ்லேயும் அளந்து எத்தனை இன்ச்சு வருதுன்ட்டு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அளவையும் ஷோல்டர் வச்சுருந்தோம்ல அதுவும் இந்த ஆர்ம் ஹோல் அளவையும் கோடு போட்டுக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு.
மேலே ஷோல்டருக்கு 3 இன்ச்சு வச்சுருந்தோம். அதிலிருந்து கீழே வரைக்கும் 5 இன்ச்சு அளவு வருது. அந்த 5 இன்ச்சையும் இங்கே நம்ம இடுப்பு சுற்றளவையும் ஆம் ஹோல் வரைக்கும் வச்சு அளந்திருந்தோம்ல, அந்த இதையும் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம் ஹோல்லேருந்து 2 ஆம் ஹோலையும் இன்ச் டேப்பால் அளவு எடுத்து அளந்துக்கிறணும். எந்த அளவு ஷோல்டரும் ஆம் ஹோலும் வருதுன்றதை மார்க் பண்ணுங்கள். ரெண்டு ஷோல்டருக்கு இடையில எந்த அளவு வருதோ அந்த அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிடணும். அந்த ஆம் ஹோல்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே இடுப்பு சுற்றளவு அந்த தையலுக்கெல்லாம் சேர்த்து வச்சிடணும்ல, அதிலிருந்து மேலே அந்த ஆம் ஹோல் வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும். சைடில் அந்த ப்ளவுஸினுடைய அளவையும் வச்சு நீங்கள் கரெக்டாக இருக்காண்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தையலுக்காக விட்டதை விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ளதை வச்சு அந்த கையினோட ஆம் ஹோல் இருக்குல்ல, கை சுற்றளவு அதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ தையலுக்கு தனியாக மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம தைக்கிறதுக்கு வச்சுக்கிறணும் மார்க் பண்ணி. இப்போ வளைவு இருக்குல்ல, பின்கழுத்து வளைவு, அது 1/2 இன்ச்சு வச்சு வளைஞ்சு மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் வரைக்கும் கையினுடைய வளைவு வருதில்ல, அது 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து நம்ம கை சுற்றளவை இன்ச் டேப்பால் அளந்து எடுத்துக்கிறணும். எந்த அளவு வருதுன்ட்டு அளந்து மார்க் பண்ணுங்கள். அதை மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவு வருதோ அதை ஷோல்டர்லேருந்து நம்ம இன்ச் டேப்பை வச்சு அளந்து அதிலேருந்து மார்க் பண்ணி தையலுக்காக எடுத்துக்கணும். அப்போ அந்த அளவு தையலுக்கு மார்க் பண்ணி நம்ம தைக்கிறப்ப அந்த அளவை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர்லேருந்து பேக் நெக்கை கட் பண்ணுறோம். அடுத்து ஆம் ஹோலை கட் பண்ணுறோம். கட் பண்ணி அந்த சைடில் தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அதையும் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த தையலுக்குரியதை நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி கட் பண்ணிட்டா நம்ம தைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 2 இதுவும் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு. அதுக்கு இது பேக் நெக்கு இப்போ கட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் பீஸ் நம்மளுக்கு தேவை. அதனால் கிளாத்தை கிராஸாக போட்டு மடிக்கணும். இன்ச்சு தையலுக்காக 1/4 இன்ச்சு மடித்து அதுக்கடுத்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கைக்கு மார்க் பண்ணிடுறோம். தையலுக்கு 1/4 இன்ச்சு, மடிப்புக்கு 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஷோல்டரில் எந்த அளவு நீளம் வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு உள் தையல் வெளி தையலுக்கு மடித்து மார்க் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஷோல்டர்லேருந்து கைக்கு எந்த அளவு வருதோ அந்த நீளத்தை மார்க் பண்ணிடுறோம். அடுத்து அகலம் எவ்வளோ வருதுன்றதை மார்க் பண்ணணும். அந்த ப்ளவுஸ் அளவு வச்சேவோ மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல்லையும் அந்த அளவுக்கு எந்த வருதோ அதை வச்சு அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு
அங்கேருந்து ஜாயின் பண்ணிடணும். மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணிடுறோம். இது வந்து கையினுடைய அளவு. அதுக்கடுத்து உள் கையளவு எவ்வளோன்றதை பார்த்துக்கணும். அதனால் அதை மடித்து வச்சுட்டு அந்த இடத்துல வளைவாக நம்ம ஜாயின் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து கீழே ஆர்ம் ஹோல் வரைக்கும் வளைவாக ஜாயின் பண்ணிவிட்டு, இது தையலுக்காக அந்த துணி பிட்டு துணி இருக்குல்ல, அது பத்தாது ஏற்கனவே உள்ள துணி, அதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கிறோம். அதை நம்ம ஜாயின் கொடுத்துக்கணும். தைக்கிறப்ப வளைவாக கட் பண்ணி அந்த இடத்துல துணியை கட் பண்ணி கைக்காக எடுத்துக்கிறோம். இப்போ மார்க் பண்ணி, இப்போ தையலுக்காக வர்றதையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கைக்கு. இப்போ மீதி உள்ளதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் போட்டு ஃப்ரண்ட்டுக்குள்ள கட் பண்ணணும். எந்த இடத்துல கிராஸாக துணி வருதோ, நம்மளுக்கு அளவு எப்படி கரெக்டாக அமையுதோ அந்த இடத்த மடித்து போட்டு துணியை போடணும். இப்போ நம்ம பேக்கில் கட் பண்ணோம்ல, அந்த துணியவே அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் கிராஸாக போட்டு அளவு பார்க்கணும். அளவு பார்த்து எந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக அமைப்பாக வருதோ அந்த இடத்த நம்ம மடிச்சுக்கிறணும். இப்போ நம்மளுக்கு மேலேயும் கிராஸாக அங்கே பீஸ் அமையுது, அதனால் இந்த இடத்த மடித்து போட்டுக்கலாம். போட்டு மேலே ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அதெல்லாம் வந்து நம்ம வரைஞ்சிடறோம். அதே அளவு வச்சு வரைஞ்சிடணும். மேலே ஷோல்டர் எல்லாத்தையும் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவு வேணுன்றதை நம்ம ஃப்ரண்ட் நெக்கு அந்த ஜாயின் பண்ணிவிட்டு வரைஞ்சதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்துக்கிடுவோம். இப்போ மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணிடுறோம். பேக்கில் கட் பண்ண பீஸை வச்சு வரைஞ்சி அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ப்ளவுஸ் அளவை வச்சு பார்க்கணும், ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. இப்போ நெக்கை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து அப்படியே இன்ச் டேப்பை வச்சு ஃப்ரண்ட் நெக்கு வரைக்கும் அளவு எடுக்கணும். அளவு எடுத்து ஷோல்டர் எந்த அளவு வருதுன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த கீழே வளைவு வருதுல, அதுலேருந்து மேலே வரைக்கும் ஷோல்டருக்கு எடுத்துக்கோங்க. நெக்குக்கு நெக்கு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பேக் நெக் இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எந்த அளவுன்றதை அளந்து அந்த இடத்துல மார்க் பண்ணி வளைவாக வரைஞ்சிக்கிறணும். அடுத்து சைடில் உள்ள அளவு எந்த அளவுன்றதை பார்த்துக்கணும். சைடு இடுப்பு சுற்றளவு. இப்போ நெக்குக்கு நல்லா கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த வளைவெல்லாம் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கிறணும். வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம கொக்கி வைக்கிறோம்ல, அந்த அளவு அந்த எந்த அளவு தையலுக்கு வருன்றதை மார்க் பண்ணணும். டாட் பிடிப்போம்ல, அந்த இதுக்கு எவ்வளவு இன்ச்சு விடணும் அதை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு மடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கணும். கிராஸ் பீஸுக்கு தனியாக எடுப்போம்ல, அதை விட்டுட்டு அதுக்கு மேலே உள்ள அளவை எடுக்கணும். கிராஸ் பீஸ் வந்து அப்புறம்தான் நம்ம தனியாக வைக்கிறோம், அதனால் அதுக்கு மேலே உள்ள அளவை மார்க் பண்ணணும். டாட்டுக்கும் அதில் வைக்கிறோம்,
அதுக்கு கீழே வந்து பாடி எல்லாத்தையும் மார்க் பண்ணி அளந்து எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே டாட் பிடிச்சோம்ல அந்த அளவை வந்து மார்க் பண்ணுறோம். ஷோல்டர்லேருந்து நடுவில் டாட் வைப்போம்ல அந்த இதையும் மார்க் பண்ணணும். நல்லா இழுத்து வச்சு கரெக்டாக மேலே ஷோல்டர்லேருந்து கீழே டாட்டு நடுவில் வைப்போம்ல அந்த டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை நல்லா வரைஞ்சிக்கோங்க. இன்ச் டேப்பில் அளவு எடுத்து கீழே டாட் வச்சோம்ல அந்த ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாயின் பண்ணிட்டா ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஷோல்டரை கட் பண்ணணும். அதுக்கடுத்து ஆர்ம் ஹோல் அது வந்து ஒரு 1/4 இன்ச் வளைவாக வரைஞ்சி அதுக்கடுத்து கட் பண்ணிடுங்க. இப்போ நெக்கு பட்டி அப்படியே கட் பண்ணி ஆர்ம் ஹோல் வரைக்கும் கட் பண்ணிடணும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கில் ஜாயின் கொடுப்போம்ல கிராஸ் பீஸு, அது அதனுடைய அளவு வச்சு எந்த அளவு வரும் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சுட்டோம். அதுக்கு கீழே உள்ள அளவை நம்ம மார்க் பண்ணி எவ்வளோ டாட் பிடிக்கிறோமோ அது போக மீதி உள்ளதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதுக்கும் அந்த கிராஸ் உயரத்தை ஃபஸ்ட்டு அளக்கணும். கிராஸ்க்கு எந்த அளவு போகுதுன்னு பாருங்கள். அதில் 1/2 இன்ச்சு போயிடும்ல, அது போக மீதி உள்ள அளவை நம்ம எடுத்து தச்சுட்டும் அளவெடுத்து கட் பண்ணலாம். இல்லை இப்படியே இது வேணும்னா நம்ம இதுக்கும் துணியை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு அளந்துக்கலாம். இப்போ கிராஸ் உயரம் எவ்வளவுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த அளவு வச்சு நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. தையலுக்காக கொஞ்சம் விட்டுக்கணும். கீழே தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு எந்த அளவு வருதோ அதை மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். 3 இன்ச்சு வருதுன்னா 3 இன்ச்சு வச்சு டாட்டுக்கு போக மீதி உள்ளதை கட் பண்ணிடணும். மேலே அகலம் உயரம் ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணுங்கள். வரைகிற அந்த கீழே உள்ள டாட்டுக்கு அந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவை வச்சு வரைஞ்சி வளைவாக கட் பண்ணணும். இதுதான் பட்டிக்குரியது கிராஸ் பீஸு. அளந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம எப்படி தைக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபஸ்ட்டு கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஒரு பேப்பர் பேட்டர்ன் கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இதே மாதிரி கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பழகிறப்ப ஈஸியாக வந்துடும். துணியை கட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஆகிடலாம்.